கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு செய்தியை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இந்த அதிகாரத்திலே 3 பட்டணங்கள், இந்த 3 பட்டணங்களிலும் பவுலும் அவனுடைய ஊழியக்காரரும் ஊழியம் செய்ததாக பார்க்கிறோம். முதலாவதாக தெசலோனிக்கே பட்டணம், இரண்டாவதாக பெரோயா பட்டணம், மூன்றாவதாக அத்தேனை பட்டணம். ஒவ்வொரு பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நேரிட்ட எதிர்வினைகள், விளைவுகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்க்க தலைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஜெபாலயத்தில் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அதன் மூலமாக 2 முக்கியமான விளைவுகள் ஏற்பட்டன. அப்போஸ்தலர் 17:4 விசுவாசம் ஏற்பட்டது ஒரு கூட்ட மக்களுக்கு. 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது யூத மக்கள், விரோதிகள், அவர்கள் மத்தியில் வைராக்கியம் காணப்பட்டது என்றும் பார்க்கிறோம். தொடர்ந்து சத்துரு போராட்டம், ஜாமீன் என்றெல்லாம் கொடுத்து அங்கே ஊழியக்காரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பெரோயா பட்டணம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறந்த பட்டணம், ஒரு சிறந்த சபை மக்கள் என்று சொல்லலாம். தெசலோனிக்கே பட்டணத்தின் மக்களை விட பெரோயா பட்டணத்தின் மக்கள் சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அப்போஸ்தலர் 17 எடுத்துக்கொள்ளுங்கள், 10 முதல் 15 வரை. இந்த வசன தொகுப்பை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண வேண்டும், என்னை நீங்கள் பின்தொடர வேண்டும். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வாசிக்க என்னோடு சேர்ந்து நீங்கள் விரல் வைத்து அந்த வசனங்களை நீங்கள் தொடர வேண்டும். சரியா? அப்படியே விரல் வைத்து. அப்போஸ்தலர் 17:10 முதல். உடனே சகோதரர் ராத்திரியிலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். எப்பொழுதும் ஆரம்பத்தில் எங்கே ஜெப ஆலயம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து முதலாவதாக ஜெபாலயத்திற்கு போய் ஊழியத்தை ஆரம்பிப்பது பவுலின் பழக்கமாக இருந்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 11 அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும், வாரத்துக்கு ஒரு கால, மாதத்துக்கு ஒரு கால, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேத ஆராய்ச்சி அவர்களை நற்குணசாலிகளாக மாற்றியது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சரி, கொஞ்சம் நிறுத்திக் கொள்வோமே, தொடர்ந்து பின்னர் நாம் வாசிக்கலாம். ஆக முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது வாஞ்சை, மன வாஞ்சை, மனோ வாஞ்சை என்று சொல்லி இந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் பாருங்கள். 119ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த வாஞ்சையை குறித்து சில வார்த்தைகளை அங்கும் பார்க்கிறோம்.
119 சங்கீதம் 40வது வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது 40வது வசனம் என்ன சொல்கிறது? இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 131 வசனம், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆ என்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் என்று வாசிக்கிறோம். வா என்று திறந்து, சில சொல்லுவாங்களா, அந்த ஆள் பேசணும்னா வாயை திறந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அப்படியே மனுஷிக பாஷையிலேயே பசுத்தாவியானவர் எழுதி வைத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் 131 சங்கீதம், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆ என்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனத்தின் மேல் வாஞ்சை, வாய் ஆ என்று திறந்து கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. சிலருக்கு இந்த வாஞ்சை இல்லையே. வேதத்தை எப்போ வாசித்தீங்க? கடைசியாக ஒரு 2 மாதம் இருக்கையா என்று சொல்கிறார்கள். வாஞ்சையே இல்லை. வேதம் அவர்களுக்கு வேப்பங்காய். வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் வேதக்காரர்கள். வேதத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் வேஷக்காரர்கள். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதம் இருக்கும் அல்லது வேஷம்தான் இருக்கும். வேஷம் போடாமல் வாஞ்சியோடு வேதத்தை வாசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமையா, பைபிள் எதுக்கு இப்படி வேப்பங்கா மாதிரி இருக்குது? ஏன் வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆசை இல்லை? சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்குது. இப்போ மனசில் 1-2 வசனம் தான் நிற்குது. அதுக்கு என்னையா காரணம்? எதற்கு இந்த வாஞ்சை என்னை விட்டு போயிற்று? சில காரணங்களை 119 சங்கீதமே அறிவிக்கிறது. வசனத்தின் கீதம் என்று 119 சங்கீதம் அழைக்கப்படுகிறது. என்னென்ன காரணங்கள்? வாஞ்சை இல்லாமைக்கு என்னென்ன காரணங்கள்? முதல் காரணம் 28 வசனம் பாருங்கள். 119 சங்கீதம் 28, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று பார்க்கிறோம். சஞ்சலத்தால் குழம்பி போனேன், சுருண்டு விழுந்து கிடக்கிறேன், என்னை எழுப்பி நிறுத்தும் ஆண்டவரே. சஞ்சலம், வாழ்க்கையிலே சஞ்சலம், போராட்டம், கவலை, கண்ணீர் நிறைந்த அனுபவங்கள். இந்த சூழ்நிலைகளிலே வசனத்தை வாசிப்பதற்கு ஆசை இல்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வேதத்தில் வசனத்தை வாசிப்பதினால்தான் ஆறுதல், அதனால் தான் சஞ்சலம் நீங்குகிறது, அதனால் தான் நமக்கு நிம்மதி பிறக்கிறது என்ற வசனங்கள் ஏராளம். குறிப்பாக அதே சங்கீதத்திலே 49:50 பாருங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். சிறுமையில், சஞ்சலத்தில், குழப்பத்தில், கவலையில், போராட்டங்களில் வசனமே ஆறுதல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லியும் சங்கீதக்காரன் அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் உண்டா? குழப்பம் உண்டா? போராட்டம் உண்டா? பிரச்சனைகள் உண்டா? உங்களுடைய பிரச்சனைகளை விட உங்கள் தெய்வம் பெரியவர். தெரியுமா உங்களுக்கு? காட் இஸ் பிகர் தேன் யுவர் ப்ராப்ளம். பிரச்சனை இல்லாத மனிதர் யார்? ஆண்டவருக்கு பிரச்சனை இருந்தது, அப்போஸ்தலர்களுக்கு பிரச்சனை இருந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனை இருந்தது, வேத விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் இருந்தன. நமக்கு உண்டே. பிரச்சனைகள் நீங்கிய, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை குறித்து வேதம் நமக்கு சொல்லவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனைகள் மிகுந்தது, பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல. இது பிரசன்னத்தின் வாழ்க்கை. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கும். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களிலே அவர் நம்மை விட்டு விலகுவது மாதிரியும் அவர் நம்மை கைவிட்ட மாதிரியும் காணப்படுகிறது, நமக்கு தோன்றுகிறது. எனவே கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் வந்து விடுகிறது. சஞ்சலங்கள் நம்மை சூழ்ந்து விடுகின்றன. எதற்கு தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சொன்னதை நாம் அவரிடத்தில் சொல்லவில்லை. அதுதான் காரணம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லலை? ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு விலகுவதில்லை, நானும் உம்மை கைவிடுவதில்லை, உம்மோடு வாழ்வேன் ஆண்டவரே என்று அர்ப்பணம் செய்யவில்லை. ஆண்டவரோடு வாழாமல், ஆண்டவருக்கு பிரியமான பிரீதியான வாழ்க்கை வாழாமல், காட்டு கழுதுகளைப் போல தன்னிச்சையாக நம்முடைய இஷ்டப்படி, மனதின் சித்தப்படி, மூளையின்படி, கால்கள் போகிறபடி தாறுமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே சஞ்சலம், சமாதான குறைவு, போராட்டம். எனவே பாவ வழிகளை விட்டுவிட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சஞ்சலம்
ஒரு காரணம். அதற்கு தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு காரணம் போட்டிருக்கு, 29ஆம் வசனம். எந்த அதிகாரம் ஐயா? 119ஆம் சங்கீதம். அதிலே தான் கொஞ்ச நேரமாக நிற்கப் போகிறோம். 29ஆம் வசனம் பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். வேதத்தை அருள் செய்யும். எப்போ? பொய் வழிகள் நம்மை விட்டு நீங்கும் போது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 69ஆம் வசனம் பாருங்கள். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். பொய் 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 என்றெல்லாம் வரும் பொழுது வசனம் 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 என்று வருகிறது. வசனம் இல்லை, விசனம், சஞ்சலம் தானாக இயல்பாக வந்துவிடும். பொய் வழிகளை விட்டு விலக வேண்டும் என்றால் தேவனுடைய வழிகளை பின்பற்ற வேண்டும். சத்திய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அது என்ன வழி? வேதத்தின் வழி. வேதத்தின் வழிகள், கர்த்தருடைய வழிகள், அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி 128ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறதே. பொய் வழிகளை விட்டு விட வேண்டும். பொய் நாவு அடைக்கப்படும், அறுக்கப்படும், தீயினால் கொளுத்தப்படும் என்றெல்லாம் 120ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறதே. பொய்யை விட்டு விடுவோம், மெய்யை பேசுவோம். திடீரென்று ஒரு பொய் பேசக்கூடிய தருணம், சந்தர்ப்பம் வரும் என்றால் நாவை அடக்கிக் கொள்வோம். தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. பொய் பேசக்கூடிய தருணம், வேகம் வரும் பொழுது அடக்கிக் கொள்வோம். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி வாயை அடக்கி வாழும் பொழுது பொய்களை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழலாம். பொய் பேசாமல் உண்மையை பேசத்தக்கதாக வாழ்வோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும். சத்தியம்னா உண்மை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்ல தமிழ்ல, நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமா இருக்கிறேன். வாய்மை, சத்தியத்தை பேசி உண்மையான வழிகளிலே நடக்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய கூட்டம், சத்துருக்களின் நெருக்கம், இதெல்லாம் வேதத்தை விட்டு நம்மை விலக்குவதாக கூட வேதத்திலே சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 53ஆம் வசனம் பாருங்கள். அதே அதிகாரம்தான். 53. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 61ஆம் வசனம். 61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை என்று சொல்லி அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். இன்னும் 110ஆம் வசனம் பாருங்கள். 110 பார்க்கும் பொழுது, துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தில் வந்து முடிவதாக வேதத்தில் வாசிக்கிறோமே. வசனம் எவ்வளவு முக்கியம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணக்கெடுத்தார்கள் நம்முடைய நாட்டிலே, இந்தியாவிலே. என்ன? 1652 மொழிகள் இந்தியாவிலே நடைமுறையிலே உள்ள மொழிகள். எழுத்து வடிவம் உண்டு, பேச்சு வடிவம் உண்டு, மொழி வடிவம் இல்லாத மொழிகளும் இருந்தன, டயலக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 427. அப்போ மொத்தத்தில் எத்தனை மொழிகள் இந்தியாவில்? 2000க்கு மேலே. 2000க்கு மேலே மொழிகள். அப்படி ஏராளமான மொழிகள் பேசப்படக்கூடிய நாட்டிலே ஏறக்குறைய 70 மொழிகளிலே தான் வேதம், 70 மொழிகளிலே தான் வசனம். அப்படின்னா அந்த வசனம் உங்கள் கையில் இருக்கிறது, உங்களுடைய மடியில் இருக்கிறது. வாசிக்கீங்களா? தியானிக்கீங்களா? கடைபிடிக்கிறீங்களா? மனப்பாடம் பண்ணுறீங்களா? வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். Sin will keep you from the scripture. A scripture will keep you from sin. எதை விட்டு இந்நாட்களிலே உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது? வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எனவே வேதத்தை விட்டு விலகாமல் அதை பற்றி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிலர் இதையாவது போட்டு யோசித்துக்கிட்டே இருப்பாங்களே. யோசிக்க யோசிக்க பாவ யோசனைகள் வந்துவிடும், பகை யோசனைகள் வந்துவிடும், பித்தலாட்டமான யோசனைகள் வந்துவிடும், பரிதாபமான யோசனைகள் வந்துவிடும். அவர்கள் பகல் கனவு கூட காண ஆரம்பித்து விடுவார்கள். எது வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும்? வசனம். இப்படி தவறான சிந்தனைகள் வேதத்தை வாசிப்பதை தடுக்கக்கூடியவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 113ஆம் வசனம் பாருங்கள். அதே சங்கீதம் தான், 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வேதத்தில் என் பிரியம் இல்லை, என் வாஞ்சை இல்லை. வீண் சிந்தனைகள் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது.
அது பாவமோ பரியாசமோ பகையோ எதையோ அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லது அசுத்தம், அல்லது ஒழுக்கக்குறைவு, அல்லது அறக்குறைவு, இதையெல்லாம் போட்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். சிந்தனையை கரைப்படுத்துவார்கள். வேதம் விலகிவிடும். வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்திலே பிரியப்படுகிறேன். 115 பாருங்கள். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். வேதம் வேதம் வேதம். 119 சங்கீதம் முழுவதிலும், 1ஆம் சங்கீதத்திலே கூட, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காதே, பாவிகளின் வழியிலே நிற்காதே, பரியாசக்கார உட்கார்களிடத்திலே உட்காராதே, கர்த்தருடைய வேதம் அதிலே பிரியமாயிரு என்று சொல்லி 1ஆம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. வேதத்தை வாஞ்சித்து நாம் வாழ வேண்டும் என்றால் சஞ்சலங்கள் நீங்கட்டும், கர்த்தருடைய கிருபையினாலே பொய் வழிகள் அகலட்டும், துன்மார்க்கரை விட்டு விலக வேண்டும், சத்துருக்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, சிந்தனைகளிலே தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது வேதத்திலே நமக்கு வாஞ்சை ஏற்படும். 119ஆம் சங்கீதத்திலேயே சில வசனங்களை பார்த்து விடுவோமே. எத்தனை பேரை விட நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள் என்பது பெருமை அல்ல, சாட்சி. 119ஆம் சங்கீதம் 97 முதல் 100 வரை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுதும் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும், அண்டர்லைன், சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். 99 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும், அண்டர்லைன், போதித்தவர்கள் எல்லாரிலும், போதகர்களை விட, பிரசங்கிமார்களை விட, போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். 100 உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும், முதியோர்கள் அடிக்கோடு போட்டுக் கொள்ளுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று தொடர்ந்து வாசிக்கிறோமே. சத்துருக்களை விட, போதகர்களை விட, முதியோர்களை விட ஞானவான்களாக ஜீவிக்க வேண்டும் என்றால் வசனம். வசனத்திலே வாஞ்சை. ஐயா, ஐ எம் a nice person but I am not a wise person. ஏன்? வசனம் இல்லை. வசனம் இருக்கும் பொழுது ஞானிகளாக திகழ்வோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து படித்து கீழ்ப்படிஞ்சு என்னையா பிரயோஜனம்? ஏற்கனவே சொன்ன காரியம். வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். வசனம் பரிசுத்தத்தை கொண்டு வரும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17 நம்ம பரிசுத்தமாக வாழத்தக்கதாக வேதம் நமக்கு அடிகொள்கிறது. உடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். என்ன அர்த்தம்? நமக்கு வழிகாட்டுகிறது. எது தப்பு, எது ரைட்டு காட்டுகிறது. எங்க கல்லு, எங்க முள்ளு, இதையெல்லாம் காட்டுகிறது. எது சரியான பாதை, எது தப்பான பாதை காட்டுகிறது. தீபம், வெளிச்சம். இதே 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். வசனத்திலே நமக்கு வெற்றி உண்டு. ஏனென்றால் தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பட்டயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. பட்டயம் வேத வசனம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பட்டயத்தினாலே தானே ஆண்டவர் சோதனைகளை முறியடித்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பட்டயம் பத்திரமாக நம்முடைய வாயிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே காக்கப்பட வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 165ஆம் வசனத்தை பாருங்கள். 165ஆம் வசனம் எங்கே? 119ஆம் சங்கீதத்திலே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. தெளிவாக வாழ்வார்கள், தெளிவாக நடப்பார்கள், தெளிவாக மற்றவர்களை வழி நடத்துவார்கள். மிகுந்த சமாதானம், இடரலே இல்லை. ஆக பரிசுத்தம் உண்டு, வழி நடத்துதல் உண்டு, வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு. வேதவசனத்திலே விட்டுட்டீங்களே, பல நாட்களாக, பல வாரங்களாக, மாதங்களாக, மீண்டும் தொடருங்கள். வேத வசனங்களை வாசியுங்கள், வாஞ்சித்து வாழுங்கள். ஆக முதலாவதாக பெரியா பட்டணத்திலே காணப்பட்ட ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்னவென்றால் வேத வாஞ்சை. வாஞ்சை இருந்தது. இரண்டாவதாக இடத்திலே ஆராய்ச்சி இருந்தது. வேத வாஞ்சை இருந்தது, வேத ஆராய்ச்சியும் இருந்தது. 11ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17, 11,
அந்த பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய், வாஞ்சை பார்த்துட்டோம், வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், ஆராய்ச்சி வாசிப்பது மட்டுமல்ல, ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகள் அப்படின்னா ஆவியின் கனியின் அம்சத்தை தெரிந்து கொண்டவர்கள். ஆவியின் கனி கலாத்தியர் 5 மட்டுமல்ல, எபேசியர் 5 காணப்படுகிறது. எபேசியர் 5:9 ஆவியின் கனியோ நற்குணம் என்று ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நற்குணசாலிகளாக எப்படி நாம் வாழ்வோம்? எப்பொழுது நாம் வாழ்வோம்? வேத ஆராய்ச்சி. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி. வேத ஆராய்ச்சி அது எப்படி பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை நியமித்துக் கொள்ள வேண்டும், ஒரு இடத்தை நியமித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட பகுதியை நாம் ஆராய்ந்து பார்ப்பது எப்படி? அந்த வசனத்தை வாசித்து அமைதியாக இருந்து ஜெபசிந்தையோடு தரித்திருந்து என்னிடத்தில் உள்ள பாவம் என்ன என்று கேட்க வேண்டும். நீங்கள் வாசித்த வேத பகுதி உங்கள் பாவத்தை சுட்டிக்காட்டும். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், அதை விட்டுவிடுங்கள். விட்டுவிட முடியாவிட்டால் கர்த்தரிடத்திலே உதவி கேளுங்கள். உங்களுக்கு அந்த பாவத்தை குறித்த மனம் திரும்புதலை தெய்வம் அருளி செய்வார். எப்படி? அப்போஸ்தலர் 11:18-19 படி. சரியா? இரண்டாவதாக, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி சொல்வார். அமைதியாக இருந்து ஆராய்ந்து பாருங்கள். அமைதியாக இருந்து படபடவென்று வாசித்து விட்டு ஓடாதிருங்கள். அமைதியாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக இருக்கலாமே. அமைதியாக இருந்து தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடியுங்கள். எந்த இடத்துல கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், சொல்லித் தருவார். மூன்றாவதாக, ஆண்டவரே இன்றைக்கு நீர் எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அருளி செய்வார், நிச்சயமாக அருளி செய்வார். ஒருவேளை நீங்கள் வாசித்து விட்டு, பல தடவை வாசித்து விட்டு, எனக்கு இங்கு ஒரு வாக்குத்தத்தம் இருப்பது போல தெரியவில்லையே, என்ன இருக்கிறது இங்கே என்று குழப்பமாக இருந்தால், கேள்விக்குறியாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு உண்டே, ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு சொல்வேன் என்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறான் என்று சொல்லுவேன். அல்லது உங்களுடைய போதகர்கள், மூத்த ஆவிக்குரிய அறிவாளிகள், வேதத்தை நன்றாக படித்திருக்கிறவர்கள் அவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளலாம். இது வேத ஆராய்ச்சி. சிம்பிளான எளிமையான ஒரு முறை, அவ்வளவுதான். பலவிதமான முறைகள் உண்டு, இது ஒரு முறை. என் பாவம் என்ன, இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய வாக்கு தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, இந்த 3 கேள்விகளையும் சாதாரணமாக கேட்டு வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏறக்குறை அரை மணி நேரம் தான் ஆகும். ஆண்டவர் 24 மணி நேரத்தை உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கும் பொழுது அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாமே. நன்றியுள்ள கிறிஸ்தவர்களாக விளங்கத்தக்கதாக நாள்தோறும் இப்படி ஒரு இடத்தை, நேரத்தை ஒதுக்கி வைத்து ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கே, ஆண்டவருக்கே தம்முடைய நாமத்தை விட அவருடைய வார்த்தை முக்கியம். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு வேதத்தில் ஏறக்குறைய 100 பேர்களுக்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 100 பெயர்களுக்கு மேலாக, 100 நாமங்களுக்கு மேலாக ஆண்டவருக்கு உண்டு வேதத்திலே. ஆனால் ஆண்டவர் அந்த நாமங்களை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்துவது, விரும்புவது, மேன்மைப்படுத்துவது எது தெரியுமா? வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, பைபிள். அதைத்தான் ஆண்டவரே அதிகமாக மேன்மைப்படுத்துகிறார். தெரியுமா உங்களுக்கு? 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், You have magnified your word above all your name. உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். ஆண்டவரே தான் சொன்ன வார்த்தையை, தான் எழுதி தந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் எவ்வளவாக மகிமைப்படுத்த வேண்டும்? மீண்டும் சொல்லுகிறேன், சொல்லுவதில் எனக்கு அச்சமே இல்லை, குழப்பமே இல்லை. சொல்லுவதில் எனக்கு பிரியம் அதிகமாக உண்டு. வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். வேதம் வாசிக்கவில்லையே, பல நாளாச்சே என்று சொன்னால் பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதோ புகுந்து விட்டது என்ற அர்த்தம். பாவம் ஒரு பாம்பு மாதிரி, பாம்போடு பழகேல். வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், விசுவாசியுங்கள், அப்பியாசியுங்கள், மேலாக தினந்தோறும் வாஞ்சித்து கொண்டே இருங்கள்.
முதலாவதாக வேத வாஞ்சை, இரண்டாவதாக வேத ஆராய்ச்சி, மூன்றாவதாக 12 வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17:12 முதலாக நாம் பார்க்கும் பொழுது 3 விதமான மக்களை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக விளைவுகள், 3 விதமான மக்கள். 12 வசனம், அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு போதகம் செய்யும் பொழுது, வசனத்தை வாசிக்க அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனம், பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கே வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக விசுவாசித்தவர்கள் அநேகர், இரண்டாவதாக விரோதிகள். முந்தின பட்டணத்திலிருந்து, தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து வந்து விசுவாசிகளை கிளப்பி விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்திற்கு விரோதிகளாக வந்தார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது 14:15 உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். 15 பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 3 விதமான மக்கள். முதலாவதாக விசுவாசித்த மக்கள், இரண்டாவதாக விரோதிகள், மூன்றாவதாக வழி நடத்தினவர்கள், வழித்துணையாய் வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வழித்துணையாய் வந்தவர்கள், வழி நடத்தினவர்கள். யார் அவர்கள்? வசனத்தை வாஞ்சித்தவர்கள், வசனத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் எந்த விதமான நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படியே அவர்களுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? நன்றி. அவர்களிடத்தில் நன்றி இருந்தது. பவுலிடத்தில் நன்றி இருந்தது. ஏனென்றால் அவன் தானே சுவிசேஷத்தை சொன்னான், அவன் தானே வசனத்தை போதித்தான். அதனாலே அவர்களுக்கு நன்றி இருந்ததினாலே அவர்களோடு வழித்துணையாய் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 3 கூட்டத்தில் நீங்கள் யார்? விசுவாசிகளா? விசுவாசிக்கிறீர்களா வேதத்தை? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. நீங்கள் விசுவாசிகள் என்றால் யார் அவர்கள்? தேவனுடைய வசனத்தை வாஞ்சித்து வாசித்து கை கொண்டு வாழ்கிறவர்கள். அப்பேற்பட்ட விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். நீங்கள் அந்த கூட்டத்திலே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக விரோதிகள். எதற்கு விரோதிகள்? வசனத்திற்கு விரோதிகள். வசனத்தை போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு விரோதிகள் என்றும் அவர்களை குறித்து பார்க்கிறோம். நிச்சயமாக விரோதம் கொள்ளக்கூடாது, வசனத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடாது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவர் சவுலுக்கு சொன்னார். ஆனால் இன்னும் வசனம் சொல்கிறது பட்டயம், வேத வசனம் கருக்குள்ள பட்டயம், கூர்மையான பட்டயம். அதற்கு எதிர்த்து நின்றால் அதனாலே அவமானப்படுவது, கஷ்டப்படுவது. யார்? எதிர்த்து நிற்கிறவர்கள் தான் அங்கே முள்ளில் உதைப்பது, இங்கே பட்டயத்தை உதைப்பது. ஜாக்கிரதை. வேத வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்புக் கொடுத்து வசனத்தை வாசிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அதற்கு விரோதம் கொள்ளக்கூடாது. அதற்கு நேராக அதை சார்ந்து போதிக்கக்கூடிய போதகர்களுக்கு, பிரசங்கிமார்களுக்கு, ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் எதிர்த்து நிற்பது ஒரு பட்டயத்திற்கு எதிர்த்து நிற்பது போலாகும். எனவே ஜாக்கிரதையோடு வசனத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக விசுவாசித்தவர்கள், இரண்டாவதாக விரோதிகள், மூன்றாவதாக வழி நடத்தினவர்கள், வழித்துணையாய் வந்தவர்கள், நன்றியுள்ளவர்கள். அப்பேற்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நமக்கு வசனத்தை போதிக்கிறவர்கள், நமக்கு வசனத்தினாலே ஆறுதல் படுத்துகிறவர்கள், வசனத்தினாலே நமக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள், வசனத்தினாலே நம்மை வழி நடத்துகிறவர்கள், அவர்களெல்லாம் தேவனுடைய பிரதிநிதிகள், தேவனுடைய ஊழியக்காரர் என்று கருதி அவர்களிடத்தில் நன்றியோடு பழக வேண்டியது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, எல்லா நிலைமைகளும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டியது, உதவி செய்ய வேண்டியது. நம்முடைய நன்றி அறிதலை ஆண்டவர் நமக்கு தந்த ஏற்ற வேலைக்கேற்ப, ஏற்ற வசதிக்கேற்ப செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
பெரோயா பட்டணத்து விசுவாசிகள், வாஞ்சையுள்ளவர்கள், வேத ஆராய்ச்சி பண்ணினவர்கள், விசுவாசித்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் சுவாமி. அதுபோல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு நற்குணசாலிகளாக ஜீவிக்க எங்களை ஆசீர்வதியும். வேதத்தை விட்டு விலகாமல் வேதமே எங்களுடைய வாழ்க்கை என்று கருதி வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் பயணம் மேற்கொண்டாலும் எப்பொழுதும் உம்முடைய வசனம் எங்களுடைய உதட்டில் இருக்கத்தக்கதாக எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.